விழுப்புரம் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமகவின் நிர்வாகிகள் குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமக நிர்வாக குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், விரிவான விவரம். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கும் இடையான மோதல் நாளுக்கும் அதிகரித்த நிலையில் கட்சியினுடைய சின்னத்தையும் பெயருமே அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்நிலையில கட்சியினுடைய தலைவர் தானே அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு வருகிற நிலையில் தற்போது தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பாமக நிறுவனர் தலைமையிலான நிர்வாகிகள் குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் குழுவில் பாத்தீங்கன்னா 23 பேர் இருக்கிறாங்க. தற்போது வரை ஸ்ரீ காந்திமதி, அருள் உள்ளிட்ட 21 பேர் கலந்து கொண்டிருக்காங்க. 2 பேர் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாம இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் முக்கியமாக கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 30ஆம் தேதி சேலம் தலைவாசல் நடைபெற இருக்கிறதுனால அந்த பகுதியில் இந்த கட்சியில் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது, அது மட்டும் கட்சி வளர்ச்சி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அது மட்டும் இல்லாம பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதால் அது தொடர்பாக ஆலோசனை கூட்டமாக தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி காமராஜ்.